அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்ட்ரோ தமிழ் மகளின் இனிய வணக்கங்கள். இன்றைய பதிவில் மகர ராசியில் பிறந்த நண்பர்களே, மடியில் கணம் வழியில் பணம்ங்க. ஆமாங்க, 2 கிரகத்தினுடைய முக்கியமான தொடர்பு, அதனுடைய மாற்றங்கள். அதில் சொல்லப்போனால் இந்த புதன் என்ற கிரகத்தினுடைய உச்ச பயிற்சியால் உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகின்றது மிக முக்கியமான ஒரு மாபெரும் சம்பவம். அதை பற்றி தான் இன்றைய பதிவில் பார்க்க போகிறோம். பதிவினை முழுமையாக பாருங்கள். பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி மற்ற நண்பர்கள் உறவினர்கள் பயன்பெற அவங்களுக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இதுவரை நம்முடைய ஆஸ்ட்ரோ தமிழ் மகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே தெரிகிற பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. மகர ராசியில் பிறந்த நண்பர்களே, உங்களுடைய ராசிக்கு 7.5 சனி பிரச்சனை அப்படின்றது இந்த வருஷத்தில் கிடையாதுங்க. உங்கள் ராசி அதிபதி சனி பகவான் முயற்சி ஸ்தானத்தில், தைரிய ஸ்தானத்தில், வெற்றி ஸ்தானம் என்று சொல்லப்படக்கூடிய 3ஆம் வீட்டில் மீன ராசியில் அமர்ந்திருக்காரு. உங்களுக்கு புதிய முயற்சிக்கு ஒரு வித்தாக, ஒரு விதையாக, ஒரு புதிய ஆரம்பமாக அவர் இருக்காருங்க. 2025 புது வாழ்க்கை, புது வேலை, புது படிப்பு, புது தொழில் என ஒவ்வொரு விஷயத்தையும் புதியதாக ஸ்டார்ட் பண்ண முயற்சியை தொடங்கி இருப்பீங்க. அதே போல் எடுத்த உடனேயே ஒரு வெற்றி வாய்ப்பு கிடைப்பது போல ஒரு அறிகுறி கூட தென்படலாம்ங்க. அதனால் ஒரு முழு மனதோடு உங்கள் முயற்சியை நீங்கள் ஆரம்பித்து இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் சனி பகவான் வக்ரம் அடைஞ்சிருக்காருங்க. ஜூலை முதல் நவம்பர் மாதம் 28ஆம் தேதி வரை சூரிய பகவான் 3ஆம் வீட்டில் வக்ரத்தில் இருக்கிறாரு. இப்போ இந்த நேரத்தில் மகர ராசியோட பாக்கியஸ்தானாதிபதி என்று சொல்லப்படக்கூடிய 9ஆம் வீட்டு அதிபதி புதன் பகவான் 9ஆம் வீட்டில் உச்சம் அடைகிறார். ஒரு மனிதன் ஏழையாக பிறக்கலாம்ங்க, ஆனால் அவன் ஏழையாக இறக்கக்கூடாது. அவன் கோடீஸ்வரனாக மாறுவானா? அதிர்ஷ்டம் கிடைக்குமா? அவனுக்கு நல்ல குணங்கள் இருக்குமா? ஒரு உச்ச யோகத்தினை அவன் பெறுவானா? இதையெல்லாம் தீர்மானிப்பது, அதுக்குரிய வாய்ப்புகளை கொடுக்கறது இந்த பாக்கியாஸ்தன அதிபதி 9ஆம் வீட்டு அதிபதிங்க. அப்படி உங்கள் 9ஆம் வீடான கன்னி ராசிக்கு அதிபதியாக இருக்கிறவர் புதன். அவர் 8ஆம் வீட்டில் சிம்ம ராசியில் இருக்காருங்க. செப்டம்பர் மாதம் 11ஆம் தேதிக்கு பிறகு கன்னி ராசிக்கு போய் உச்சம் அடைகிறார். பாக்கியஸ்தானாதிபதி பாக்கியஸ்தானத்தில் உச்சம் அடைகிறார். மகர ராசியினருக்கு ராசி அதிபதி சனி பகவான் வக்ரம், ஆனால் பாக்கிய அதிபதி புதன் உச்சத்தில் இருக்கார். இந்த நேரத்தில் எந்த ஒரு சிறு முயற்சி செய்யாமலேயே இருக்கக்கூடிய ஒரு காரியத்தில் மிகப்பெரிய அளவு வாய்ப்பு, வெற்றி கிடைக்க போகுதுங்க. மடியில் கணம், அதாவது ஏதோ ஒரு விஷயம் தவறுதலாக பண்ணியிருப்பீங்க, ஏதோ ஒரு தவறான பழக்க வழக்கத்தில் மாட்டியிருப்பீங்க, அல்லது வேலை பார்க்கும் இடத்துல அல்லது தொழில் பார்க்கும் இடத்துல ஒரு பிழையை ஏற்படுத்தி இருப்பீங்க, செஞ்சிருப்பீங்க. ஒரு தேர்வு எழுதும்போது சரியாக எழுதியிருக்க மாட்டீங்க. இதனால் உங்களுக்கு ஒரு அச்சம், பயம்ங்கிறது இருந்து கொண்டே இருக்குங்க. ஆனால் அந்த பயத்தினை தாண்டி அந்த ரிசல்ட்டு, ஒரு முடிவு, ஒரு தீர்ப்பு என்பது இந்த புதன் பகவானுடைய உச்சத்தால் உங்களுக்கு கிடைக்க போகுது. பயம் போய் மிகப்பெரிய சந்தோஷம், வெற்றி அப்படின்றது அந்த காரியத்தில் நடக்க போகுது. நன்மையும் கிடைக்க போகுதுங்க. இந்த நேரத்தில் தேவையில்லாமல் மற்றவங்கக்கிட்ட நீங்கள் உங்களை பற்றி உங்களுடைய விளக்கங்களை சொல்லணும் அப்படின்ற அவசியம் கிடையாதுங்க. மற்றவங்க என்ன நினச்சாலும் சரி, உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்து கொள்வது தான் உங்களுக்கு மிக மிக நல்லது. அதை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. மற்றவங்களை திருப்திப்படுத்தணும்னோ அல்லது மற்றவங்களுக்கு உங்களை பற்றி புரிய வைக்கணும்னோ முயற்சிக்க வேண்டாம். ஏன்னா வெற்றியும் லாபமும் உங்களை தேடி வரப்போகின்ற பொன்னான நேரம் இதுங்க. கோர்ட்டு கேஸு வழக்குகளில் உங்களுக்கு வெற்றி என்பது கிடைக்க போகுது. கோர்ட்டு கேஸு வழக்குகளில் உங்களுக்கு வெற்றி கிடைக்குமா என இருந்தீங்கன்னா அந்த பயத்தினை நீங்கள் அடியோடு மாற்றிக்கிறது தாங்க நல்லது. இன்னொரு பக்கம் பாக்கியஸ்தானத்தில் 9ஆம் வீட்டு அதிபதி உச்சம் அடைகிறாரு. அப்போ 2ஆம் திருமண வாழ்க்கை, குழந்தை பாக்கியம் இதெல்லாம் நிச்சயமாக கிடைக்குங்க. அரசியல் பதவி வாய்ப்பு, சம்பள உயர்வு, படித்த படிப்புக்கு ஏற்ற ஒரு வேலை இதெல்லாம் கிடைக்கிறது உறுதிங்க. புதன் 6ஆம் வீடான மிதுன ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர். அப்போ கடன் கிடைக்கும். எதிர்பார்த்த இடத்துல கடனும் கிடைக்குங்க. அதைத்தான் வழியில் பணம்னு சொன்னேன். திடீரென பழக்கமாகும் சில நண்பர்கள், புதிய உறவு, புதிய தொடர்பு மூலம் உங்களுக்கு பண உதவி கிடைத்து மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருக்குங்க.
மேலும் அப்படி பணம் கிடைக்கலனாலும் அவங்க மூலமாக வேலை தொழிலாவது கிடைக்குங்க. குறிப்பிட்டு சொன்னோம்னா மாமன் வழி உறவுகள் மூலம் பல நன்மைகள் நடக்குங்க. ஓகேங்களா? இந்த நேரத்தில் அவசரப்பட்டு பயணம் செய்கிறது சிறு சிறு விபத்துக்களை ஏற்படுத்தி கொடுத்துருங்க. அதே போல் வேலையை அவசரப்பட்டு வேகமாக முடிக்கணும்னு செஞ்சால் அதில் பிரச்சனைகள் ஏற்படலாம், விபத்துக்கள் ஏற்படலாம். கவனம் தேவை. அதே போல் எமோஷனல் ஆனாலும் சரி, கோபத்தாலும் சரி, சில வார்த்தைகளை விட்டு உங்கள் உறவுகளை எதிரிகளாக சம்பாதிக்கும் அளவுக்கு போயிடுங்க. அதனால் வார்த்தைகளில் கவனம் தேவை. இந்த சனி பகவானுடைய வக்ர காலத்தில் முயற்சிக்காமலேயே சில காரியங்கள் நடக்குமா அப்படின்னு கேட்டால் அது நடக்குங்க. அதுதாங்க அதிர்ஷ்டம். உழைப்பு இல்லாமல் ஒருவன் கோடீஸ்வரனாக மாறுவான், அல்லது உழைப்பு இல்லாமல் ஒருவன் வெற்றி பெறுவான். அதைத்தான் அதிர்ஷ்டம்னு சொல்லுவோம். அந்த அதிர்ஷ்டம் உங்கள் வீட்டு வாசலில் வந்து நிற்க போகுது. நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒரே ஒரு விஷயம்தாங்க. விக்னேஸ்வரன், அதாவது விநாயகருடைய வழிபாடு செய்யுங்க. விநாயகருக்கு பிடித்தமான கொழுக்கட்டை மோதகம் செய்து வழிபாடு செய்கிறது நல்லதுங்க. குறிப்பிட்டு சொல்லணும்னா சங்கடஹர சதுர்த்தி நாட்களில் விநாயகருக்கு தேனபிஷேகம் செய்தால் பணவரவுங்கிறது உங்கள் வீடுகளை வருவதை நீங்களே உணர முடியும். நல்லது நண்பர்களே, இன்றைய பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி மற்ற நண்பர்கள் உறவினர்கள் பயன்பெற அவங்களுக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இதுவரை நம்முடைய ஆஸ்ட்ரோ தமிழ் மகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே தெரிகிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் நல்லதொரு வாய்ப்பினில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அதுவரை ஆஸ்ட்ரோ தமிழ் மகளின் அன்பு கலந்த வணக்கங்கள். நன்றி.